செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் நேற்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பில் தான் உங்களை பார்ப்பதற்கு அழைத்து செல்லலாம் என்று நினைக்கின்றோம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையில் என்ன இடம்பெறுகின்றது? இஸ்ரேல் பலமானதா, ஈரான் பலமானதா, அல்லது இஸ்ரேலிடையில் இருக்கக்கூடிய நவீன யுத்த உபகரணங்களின் அடிப்படையில் ஈரானை முற்றுமுழுதாக துவம்சம் செய்து விடுமா இஸ்ரேல் என்கின்ற பல கோணங்களிலெல்லாம் எல்லோரும் இப்போது உரையாடல்களை ஆரம்பித்து விட்டார்கள். உண்மையில் அங்கு என்ன இடம்பெறுகின்றது, என்ன வகையான யுத்தத்தினுடைய தன்மைகள் அங்கே இருக்கின்றன என்பது தொடர்பான பல விடயங்கள் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கின்றன. இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலைகள் அல்லது அணு உற்பத்தி நிலையங்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி அணு உற்பத்தி என்பதே ஈரானில் இருக்கக்கூடாது என்பதில் இஸ்ரேல் குறியாக இருக்கின்றது. அது தொடர்பான அல்லது ஈரானிடம் இருக்கக்கூடிய அணு உலை தொடர்பாகவும் அணு ஆயுதங்கள் தொடர்பான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா கடும் பிரயத்தனம் மேற்கொண்டு ஒரு பேச்சு மேசையிலே பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்ற போதும் அவை தொடர்பில் ஈரான் ஒரு முழுமையான தகவலை அல்லது முழுமையான பதிவை வழங்கவில்லை. இப்போது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேர பகுதியில் கூட அங்கு பெரும் பதற்றமான சூழ்நிலை இரண்டு நாடுகளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன, அல்லது இரண்டு நாடுகளுக்கு இடையிலும் ஒரு பதற்றமான சூழ்நிலையை அங்கிருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று நள்ளிரவு வேளையில் இஸ்ரேலினுடைய வான்பரப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு பகல் போன்றுதான் காட்சியளித்தது. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலினுடைய முக்கியமான நிலைகள் மீது பாலிஸ்டிக் மிசைல் உடனான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருந்ததாக ஈரானின் செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அதற்கு இணையாக இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஊடகங்கள் கூட அந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. அவை மக்கள் குடியிருப்புகள் அல்லது மக்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதிகளிலே அதிகளவான தாக்குதல் உணரக்கூடியதாக இருந்தது என்று பல தாக்குதல்கள் தீப்பற்றுகின்ற படங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இப்படியாக யுத்த மேகங்கள் இரண்டு நாடுகளிலும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை விடுகின்றார். என்ன எச்சரிக்கை விடுகிறார் என்று சொன்னால், மிச்சம் மிகுதி இருக்கின்ற மாதிரி சிந்தித்து செயல்படுங்கள் என்று ஈரானை பார்த்து கூறுகின்றார். நீங்கள் ஒரு மிச்சம் மிகுதியோடு இருக்க வேண்டும், நீங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு செயற்படுங்கள் என்று ஈரானை பார்த்து ட்ரம்பினுடைய எச்சரிக்கை இருக்கின்றது. அந்த எச்சரிக்கையினுடைய பிரதிபலிப்பாக ஒப்பந்தத்துக்கு வாருங்கள் என்று மறைமுகமான ஒரு மிரட்டலை விடுகின்றார். இந்த கால பகுதியிலே ஈரானினுடைய ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய அயத்துல்லா அல் கமனி அவர்களும் ஒரு மிரட்டலை விடுகின்றார். அவருடைய மிரட்டல் எப்படி இருக்கின்றது என்றால், அதாவது நரகத்தின் வாசலில் பலர் இப்போது நிற்கின்றார்கள், நரக வாசல் பலருக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு எச்சரிக்கையை அயத்துல்லா அல் கமனி அவர்கள் விடுகின்றார். இந்த எச்சரிக்கைகள் விடப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு அவர்களும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். ஈரான் மக்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், இது ஈரான் மக்களுக்கான தாக்குதல் அல்ல, ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலைகளை இலக்கு வைத்து, ஒரு ஆபத்தான அணு உலைகளை இலக்கு வைத்தே தாக்குதல் என்று மூன்று தரப்புகளிலும் சரமாரியான ட்ரோன் தாக்குதல்களுக்கு இணையாக அல்லது பாலிஸ்டிக் மிசைலுக்கு இணையான அறிக்கை போரும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த காலப்பகுதியில். இது இப்படி இருக்கின்ற போது நேற்று முன்தினம் தாக்குதல் ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தது. நேற்றைய தினம் பல ஊடறுப்பு தாக்குதல்களை ஈரானும் கூட பாலிஸ்டிக் மிசைல் ஊடாக அந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அந்த காலப்பகுதியில் மத்திய தரை கடலை நோக்கி அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஒன்று நகர்ந்திருக்கின்றது. அமெரிக்காவின் போர்க்கப்பல் நகர்கிறது என்றால் அது இஸ்ரேலுக்கு பக்கபலமாகவும் இஸ்ரேலுக்கு ஒத்தாசையாகவும் தான் மத்திய தரை கடலை நோக்கி இந்த போர்க்கப்பல் நகர்ந்திருக்கின்றது. ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டக்கூடிய பகுதிகள் தாக்கப்படுகின்றது, நாங்கள் அதனைத்தான் இலக்கு வைக்கின்றோம் என்று ஈரான் பகுதியிலே தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலினுடைய கருத்து இப்படி இருக்கின்றது. ஆனால் நேற்று முன்தினம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பான ஒரு பல முக்கியமான புலனாய்வு தகவல்களை இஸ்ரேல் தரப்பான ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதில் இஸ்ரேலினுடைய கருத்து எப்படி இருக்கின்றது என்றால், 200 ட்ரோன் தாக்குதல்களை முதலிலே ஈரான் மீது மேற்கொண்டிருந்தோம். அந்த தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் 200 விமானங்கள் மூலமான ஒரு பலமான தாக்குதல் ஒன்றை ஈரான் மீது மேற்கொண்டிருந்தோம். அந்த தாக்குதல்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டன, இந்த தாக்குதலினுடைய சூழ்நிலையில் எப்படி ஈரானில் இருந்த வான் பாதுகாப்பு கவசங்கள் செயலிழக்கப்பட்டன என்கின்ற தேடல்கள் அல்லது இது தொடர்பான தகவல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல ஊடக பரப்பில் பேசப்படுகின்றன. ஈரான் இது தொடர்பான எந்த ஒரு தகவலையும் வெளியிடவில்லை. இந்த இடத்தில் ஈரானிடம் இருந்த ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு கவசங்களான S-400 S-500 என்பன
ஒட்டுமொத்தமாக இயங்க மறுத்திருக்கின்றது அல்லது இயங்கு நிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் தான் இந்த குறிப்பிட்ட வான் பாதுகாப்பு பகுதியை இஸ்ரேலினுடைய மொசாட் பிரிவினர் கைப்பற்றியதாகவும் அதனை செயலிழக்கத்தை அவர்கள் மேற்கொண்டதாகவும் தான் கூறப்படுகிறது. அந்த செயல் அற்றுப்போகின்ற வேலையை இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பினர் தான் ஈரானுக்குள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் தான் இப்போது மேலதிக தகவலாக இருக்கிறது. அந்த வான் பாதுகாப்பு கவசங்கள் அங்கு இயங்க மறுத்த போதுதான் இஸ்ரேலினுடைய 200 விமானங்கள் சீறி பாய்ந்து ஈரானினுடைய மிக முக்கியமான தளங்களை தாக்கியதாக ஊடகங்கள் கூறுகின்றது. ஆனால் அந்த தாக்கப்பட்ட இடங்களில் 6 அணு விஞ்ஞானிகள் மரணித்திருக்கின்றார்கள் என்கின்றதை ஈரானும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேலின் தாக்குதலில் 6 அணு விஞ்ஞானிகள் மரணித்திருக்கிறார்கள் என்றால் இந்த 6 அணு விஞ்ஞானிகளும் சாதாரணமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் இருந்த இடத்தில் அவர்கள் மரணித்திருக்கின்ற போது அணு உலையை அண்மித்துத்தான் அவர்கள் இருந்திருப்பார்கள். அப்படியாயின் அந்த அணு உலையிலும் ஏதாவது கசிவுகள் ஏற்பட்டதா என்கின்ற சந்தேகம் இப்போது வலுக்கின்றது. அப்படி ஒரு கசிவுகள் ஏற்பட்டுமாக இருந்தால் அரபு தேசத்தில் இது பெரும் ஒரு வீரியமான ஒரு நோய் தாக்கத்தை கூட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இப்போது சுகாதாரத்துறை சார்ந்திருக்கவர்கள் எச்சரிக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பினர் கிட்டத்தட்ட இப்போது ஈரானினுடைய அனைத்து பிரிவுகளுக்குள்ளும் ஊடுருவி விட்டார்கள். ஊடுருவி அவர்கள் முக்கியமான நிலைகளை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேலினுடைய விமானங்கள் ஈரானுக்குள் செல்வதாக இருந்தால் ஈரானில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு பிரிவாக இருக்கலாம் அல்லது ஏனைய பிரிவுகளை செயலிழக்க செய்கின்றார்கள். ஈரானிலே இடம்பெற்ற ட்ரோன் தாக்குதல்கள் கூட அல்லது பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை கூட ஈரானில் இருந்துதான் இயக்கிறதாக இன்னும் ஒரு மேலதிக தகவல் இருக்கின்றது. அதனை யாரும் உறுதிப்படுத்தவில்லை. இவை இப்போது இருக்கின்ற அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கின்றது. இஸ்ரேல் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றது, அணு ஆயுதங்களை நாங்கள் தாக்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு நாட்டுக்குள் இன்னொரு நாடு தாக்குதல் நடத்த முடியுமா? ஐநாவினுடைய உறுப்புரை 51 இன்னொரு நாடு மீது படையெடுக்கவோ அல்லது தாக்குதல் நடத்துவதோ அது அனுமதிக்காது என்கின்ற ஒரு சட்டம் ஐநாவில் இருக்கின்றது. ஐநாவினுடைய சட்டத்தை இப்போது யார்தான் மதிப்பது? நேற்றைய தினம் உரையாற்றிய ஐநாவினுடைய ஒரு முக்கிய அதிகாரி பாதுகாப்பு சபையிலே கூறுகின்ற போது இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எதுவும் செய்யலாம் என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கின்ற போது அப்படியாய் ஈரானும் அதனை செய்யலாம் என்று பொருள் கூடுமா என்று தெரியாது. ஒட்டுமொத்தத்தில் இப்போது பார்க்கின்ற போது ஜோர்தான் வழியாக ஈரான் ஒரு தாக்குதலுக்கு ட்ரோன் தாக்குதல் அதாவது பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ள முயற்சி செய்த போது அதனையும் ஜோர்தானும் இஸ்ரேலும் இணைந்து முறியடித்திருந்தார்கள். அதன் பின்னர் இன்னும் ஒரு தாக்குதலையும் அவர்கள் மேற்கொள்ள முயற்சி செய்தார்கள். சிரியா வழியாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போதும் அதுவும் முறியடிக்கப்பட்டு அதன் பின்னர் தான் அந்த தாக்குதல் அங்கு வீரியம் அடைகின்ற ஒரு செயலை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் இஸ்ரேல் இடையில் போர் பதற்றம் ஒரு புறம் இருக்க இரண்டு நாடுகளிலும் யார் வெல்வது? ஒரு யுத்தம் இதில் ஒரு உக்கிரமான நிலை அடையுமாக இருந்தால் இரண்டு நாடுகளிலும் ஏதாவது ஒரு நாடுதான் மிச்சம் மிகுதியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஈரான் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றது, எங்களிடம் பலம் இருக்கின்றது, அடிப்போம் என்று. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஒரு பலமான தாக்குதலை நடத்துவது என்பது அவர்களால் முடியாத ஒரு காரியமாக இருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் யோசிப்பீர்கள், ஈரானுக்கு யார் சார்பாக இருக்கின்றார்கள், இஸ்ரேலுக்கு யார் சார்பாக இருக்கின்றார்கள்? இஸ்ரேலின் பக்கம் ஒட்டுமொத்த மேற்குலகமும் சார்பு நிலையோடு இருக்கின்றது. ஈரானின் பக்கம் பார்க்க போனால் மறைமுகமாக ஆதரவு யார் கொடுக்கின்றார்களோ தெரியாது. ஆனால் 3 நாடுகளுடைய பெயர் வெளிப்படையாக பேசப்படுகின்றது. வடகொரியா, சீனா, அதே போன்று ரஷ்யாவினுடைய பெயர்கள். வடகொரியா அமெரிக்காவுக்கு எதிராக யார் யுத்தம் செய்தாலும் வடகொரியா உடனடியாக யுத்த களமுனைக்கு சென்றுவிடும். அதே போன்று சீனாவும் பல ரயில் பாதையாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய வான் பாதுகாப்பு விடயங்களிலும் கூட பல விடயங்களை பரிமாறி இருக்கிற ரஷ்யா உட்பட. ரஷ்யா தொடர்பில் இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது. ரஷ்யா இந்த களமுனை தொடர்பில் சற்று மௌனமாகவும் சற்று பின்னிப்பதாக போன்றுதான் நேற்று முன்தினம் அந்த களமுனையை பார்க்கின்ற போது இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும், 2 வாரங்களுக்கு முன்னர் ரஷ்யாவிலே உக்ரைன் விமான தளங்களை ஊடறுத்து தாக்கியது. ரஷ்யாவினுடைய நிலப்பரப்புக்குள் சென்று பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்தியதாக அந்த காலப்பகுதியிலே அங்கு பல சேதங்கள், விமான தளங்கள், விமானத்தினுடைய செயற்பாடுகள் எல்லாம் செயலிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக ரஷ்யாவும் உக்ரைன் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது. இது ஒரு புறம் இருக்கு. இப்போது ஈரான் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் ஒன்றை நேரடியாக ஈரானுடைய பகுதிக்குள் சென்று தாக்கியது. இஸ்ரேல் தாக்கிய அதே முறையில் தான் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் சென்று தாக்கியது. அப்படியாயின் உக்ரைனின் பெயரில் இஸ்ரேல் ரஷ்யாவை தாக்கி இருக்கின்றது. இஸ்ரேல் ரஷ்யாவை ஒரு முறை சீண்டி பார்ப்பதற்கு அல்லது பதம் பார்ப்பதற்கு இந்த ஈரானினுடைய களமுனையை ஓரளவுக்கு
ஒரு நிலையான அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்றால் ஏனைய நாடுகளுடைய ஆதிக்கம் ஈரானுக்கு கிடைக்கக்கூடாது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படி பார்க்கின்ற போது சில வேளை இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்ற போது சீனாவோ வடகொரியாவோ ரஷ்யாவோ வருவது என்பதற்கு அப்பால் ரஷ்யா இந்த விடயத்தில் அதிக அளவு ஈடுபாடு காட்டாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காக முன்னேற்பாடாக இஸ்ரேல் உக்ரைனூடாக ரஷ்யாவை தாக்குதல் நடத்தி கட்டுப்படுத்தி விட்டதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் ரஷ்யா மீது உக்ரைன் நடத்தியதாக கூறப்பட்ட தாக்குதலும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலும் கிட்டத்தட்ட இடங்களும் நாடுகளும் வேறுபடுகிறதை ஒழிய, ஆனால் இரண்டு தாக்குதலினுடைய தன்மைகளும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. எனவே ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல் என்பது அது இஸ்ரேலினுடைய ஏற்பாடாக இருக்கலாம் என்று இப்போது அதிக அளவில் பலரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். டெல் அவிவ் என்பது இஸ்ரேலை பொறுத்தவரையில் மிக முக்கிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கின்றது. அதே போன்று அங்கு ஜெருசலேம் பகுதியிலும் கூட நேற்று தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சைரன் சத்தங்கள் என்பது மக்களை தூங்க விடாமல் அலறடித்திருக்கின்றது. பல மக்கள் வீதிகளில் ஓடித்திருந்தார்கள். சேத விவரங்கள் தெரியவில்லை. இந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்படும் வரை எந்த ஒரு மேலதிகமான தகவல்களும் எம்மால் பெறக்கூடியதாக இல்லை. அங்கு இடம்பெற்ற சேத விவரங்கள் தொடர்பில் யாரும் வெளியிடவில்லை. இந்த தாக்குதலினுடைய தன்மைகள் இரண்டு நாடுகளும் தொடர்ச்சியாக நள்ளிரவு வேளைகளில் தான் மேற்கொண்டிருக்கின்றார்கள். உக்ரைன் மீது ரஷ்யா எப்படியான தாக்குதலை நடத்தியது என்று இன்று வரைக்கும் பலரும் தேடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்னும் ஒரு களமுனை புதிதாக திறக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் ஈரானின் களமுனை எப்படி நடக்கப் போகின்றது, இந்த மக்களினுடைய சேதங்கள் எப்படி இருக்க போகின்றது. இன்னும் ஒரு புறம் காசாவிலே பெரும் யுத்தம் ஒன்று அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. யுத்தங்களால் இந்த உலகம் நிறைந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தடுத்து என்ன இடம்பெறும் என்கின்ற தகவல்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு பூரண ஆசீர்வாதம் அமெரிக்கா வழங்கி இருக்கின்றது என்பதுதான் இப்போது வெளியாகின்ற அறிக்கையாக இருக்கலாம் அல்லது அவருடைய கருத்துக்களாக இருக்கலாம், அனைத்தின் மூலமும் தென்படுகிறது. பெஞ்சமின் நத்தனியாகுவை பொறுத்தவரையில் நேற்று மாலை உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு அனைவரோடும் உரையாடி இருக்கின்றார். இந்த தாக்குதலை தான் வெற்றி பெற்று விட்டேன், இந்த தாக்குதலுடைய தன்மை தொடர்பில் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இந்த தாக்குதல் எதற்காக இடம்பெற்றது என்கின்றதையும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அந்த தாக்குதலினுடைய தன்மைகள் அவரால் முழுமையாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தையும் நெத்தனியாகு குறிப்பிடுகின்றார். ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் வரை தாக்குதல் தொடரும் என்றிருக்கின்றார். ஈரான் எப்படியான தாக்குதலை இனிவரப் போகின்ற நாட்களில் செய்யும் என்று யாருக்கும் தெரியாது. நேற்றைய நாளில் கூட பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலை நடத்திய போது இஸ்ரேலினுடைய பல இடங்களில் சைரன் ஒலி எழுப்பப்பட்டு அங்கு பெரும் அல்லோல கல்லோலமாக இருந்தது. ஆனால் இது வெறும் பாலிஸ்டிக் மிசைலோடு இந்த யுத்தம் தனிந்து விடுமா, கடந்த காலங்களை போன்று ஈரான் பலமான தாக்குதலை நடத்தும் என்று எல்லோரும் கூறிய போது கூட அந்த தாக்குதலுடைய தன்மை சற்று குறைந்திருந்த சூழ்நிலையில் இப்போதும் அதே ஒரு சூழ்நிலையை ஈரான் எடுக்கப் போகின்றதா அல்லது இஸ்ரேல் அனைத்தையும் மீறி ஈரான் மீது கடுமையான தாக்குதல் மேற்கொள்ள போகிறதா, பொறுத்திருந்து பார்ப்போம் எது இடம்பெறப் போகின்றது என்று. ஆனாலும் கூட இரண்டு நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் பெரும் பதற்றத்தில் இருக்கின்றார்கள். ஈரானினுடைய முக்கிய நிலைப்பகுதிகள் எல்லாம் இப்போது மொசாட்டினுடைய கட்டுப்பாட்டுகள் இருப்பதனை உணரக்கூடியதாக இருக்கின்றதாக சர்வதேச புலனாய்வு வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். இப்படியான காலப்பகுதியில் ஈரான் புலனாய்வு துறையில் பலவீனம் அடைந்திருக்கின்றதா, போரியல் ரீதியாக நவீன யுத்தத்துக்கு கூட இன்னும் தயாராகவில்லையா என்கின்ற கேள்வி எல்லாம் பலரிடம் இருக்கின்றது. ஈரானை சுற்றி வளைத்த மொசாட் அதிகாரிகள் அதனை கண்டுபிடிப்பதற்கு கூட இன்று வரைக்கும் முறையான உத்திகளை கையாளுவதில் தடுமாறிக்கொண்டிருக்கின்றதா ஈரானிய அரசு என்கின்ற பல கேள்விகள் இருக்கின்றன. ஈரானினுடைய இராணுவ பிரிவை கூட இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பினர் பதம் பார்த்திருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக ஈரானில் தாக்குதல் நடத்துவதில் பல திட்டங்களை பல வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி என்ன இடம்பெறப் போகின்றது, இன்றைய நாளின் மாலையின் பின்னர் அல்லது இன்று இரவு எவ்வாறான தாக்குதல்கள் இரண்டு நாடுகளிலும் இடம்பெறப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.